என்ன ஏன் நடக்குதுங்க? பாப்பா தம்பிக்கிட்ட சத்த சத்தன்னு போடுது. அப்பாவை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வான்னு சொல்றாளே. அப்போ அந்த ஐயா உசுரோட இருக்காரா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது வந்து வந்து மருகதம். என்னையா ஏதோ மறைக்கிறியன்னு மட்டும் தெரியுது. அப்போ அந்த பாப்பா சொல்றது உண்மைதான். அவளுக்கு இந்த விவரமெல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு? இதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. அவ சொல்றது உண்மைதான் மரகதம். அவரு அவரு உசுரோட தான் இருக்காரு. எனக்கு புரிஞ்சு போச்சியா. நீங்க யாருக்கிட்டேயோ இருந்து காப்பாத்துறதுக்கு தான் அவரை இப்படி எங்கேயோ அனுப்பி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாப்பாக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சிச்சு. இனி மறைச்சி என்ன ஆக போகுது? வருஷங்கள் எவ்வளவோ ஓடி போச்சு. இன்னும் அந்த பொண்ணு இப்படி இருக்கணுமா? எனக்கு புரியுது. நான் அவரை வர சொல்றேன். நல்லதியா, உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை. அது பாப்பா இப்போ இருக்கிற நிலைமையில நீங்கள் எது செஞ்சாலும் அவளுக்கு நல்லதுக்கு தான் செய்வீங்கன்னு தெரியும். உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கய்யா. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. இனி பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. நான் பார்த்துக்கிறேன் மரகதம். சரிங்க ஐயா. ஏதாவது குடிக்கிறீங்களா? கொண்டு வர சொல்லட்டா? என்ன நடக்குதுங்க? எல்லாரும் என்ன பழிவாங்க நினைக்கிற மாதிரி நீங்களும் இந்த பொம்பளை கூட சேர்ந்துக்கிட்டு இங்க உட்கார்ந்துக்கிட்டு என்ன பழிவாங்க திட்டம் போடுறீங்களா? என்ன எஸ்தர் இப்படி எல்லாம் பேசுற? அப்படி ஒண்ணும் இல்ல, சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தோம். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? உங்க மகா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? முதல்ல போய் அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு கேளுங்க. என்னமோ அவ அப்பன் உசுரோட இருக்கானாமே, அவனை கொண்டு வந்து கூடு. எனக்கு இந்த சொத்தும் தேவையில்ல ஒன்னும் தேவையில்லைங்கிறா. என்ன சொல்ற? அவரு உசுரோட இருக்காரா? என்ன புதுசா ஒரு கிளப்புறிய? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? யாரு சொன்னா? எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட ஆர்டர் போடுறா. என்னமோ நான் அந்த ஆளை ஒளிச்சு வச்சுக்கிட்டு இவகிட்ட காட்டாத மாதிரி. ஏங்க அப்படி எதுவும் நடந்துச்சா என்ன? என்ன எஸ்தர், உன் கண்ணு முன்னாடி தானே அடக்கம் பண்ணணும். அறிவு கட்டுத்தனமா உளறிக்கிட்டு இருக்க. அவ லூசு மாதிரி உளறானா நீ அதுக்கு ஏத்த மாதிரி பேசுற? அத சொல்லுங்க. அந்த கிறுக்கிக்கு புரிய மாட்டேங்குது. என் வீட்டை இப்பவே கொண்டாந்து ஒப்படைங்கிறா. நான் எங்க போய் தேடி பிடிக்க? பணத்தை தோண்டதான் செய்யணும். சரி விடு, யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதனால டென்ஷன்ல பேசியிருப்பான். நான் என்ன ஏதுன்னு அவகிட்ட பேசுறேன். ஒருவேளை கனவு கிணவு கண்டாலோ என்னமோ. ஆமாய்யா, நீங்க சொல்றது சரிதான். பாப்பா ஏதாவது கனவு கண்டிருக்கும். இது நம்ம வீட்டு விஷயம். மூணாம் மனுஷிட்டலாம் ஒன்னும் விவாதிக்க வேண்டாம். புரிஞ்சு நடந்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. என்னத்தை பார்க்க போறீங்க? இப்ப என் கூட வர்றீங்களா இல்லையா? சரி வா போலாம். அம்மா ஏதாவது பால் குடிச்சிட்டு அப்புறமா தூங்குங்க. நீங்க போங்கய்யா, நான் பாத்துக்கிறேன். ஆமா, ஊர்ல உள்ளவங்களெல்லாம் நல்லா தான் விசாரிக்கிறீங்க. எங்க வீட்டுல நான் ஒருத்தி இருக்கிறேன். என்ன கண்டுக்கிறதே கிடையாது. என்ன எஸ்தர், எல்லார்கிட்டயும் எப்பவும் போட்டி போடுவியா? அவங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கவங்க. அதனால அவங்க கிட்ட கேக்குறேன். உன்கிட்ட நான் எதுக்கு கேட்கணும்? நீதான் எல்லாரும் கொண்டாந்து கொடுக்கும்போது குடிப்பல்ல. வா. இதுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை, வாங்க. ஏ அப்பா, படுபாவி சண்டாளி. இவ கண்ணுல மாட்டக்கூடாதுதான் ஐயா அந்த ஆளை எங்கேயோ அனுப்பி வச்சிருக்காரு. என்ன வரது வரா, சரியான விச ஜந்துவா தான் இருப்பா போல. என்னத்துக்குள்ள இப்படி வேஷம் போட்டு நிக்கிற? அதுவும் பொம்பளை வேஷம். மானத்தை வாங்க போட. நீ என்ன இது பெரிய பொம்பளையாட்டம் வளர்ந்து தடிற? சூப்பரா இருக்கனே. என்ன டீச்சர்ஸ் டே ப்ரோகிராம்க்கா? ஆமாடி பாப்பா. அண்ணே எப்படி தெரியுற? நல்லா இருக்கனா? சூப்பரா இருக்கனா? சூப்பர்னே. அப்படியே அம்மா மடிய இருக்க தெரியுமா? ஆண்டி மகா மச்சான் ஏத்திட்டு வந்தேன் தெரியுமா? அம்மா தான் மகா மச்சான் கட்டி விட்டாங்க தெரியுமா? டீச்சர்ஸ் டேக்கு பெண்கள் பத்தி நான் பேச போறேன் தெரியுமா?
வாழ்த்து. நாமளே நம்மள ஏன் குறைவா மதிப்பிடுறோம்? ஆம்பளைங்க தான் உயர்ந்தவங்க அப்படின்னு நாமளே நினைச்சுக்கிறோம். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது தெரியுமா? ஆணும் பெண்ணும் சரி சமம்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதே மாதிரி நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். சும்மா பேச்சுக்கு மட்டும் பொம்பளை உயர்ந்தவள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை வந்துட்டா கூட நீ பொம்பளை மாதிரில பொம்பளை போடுற வலையில தரேன் மாட்டிக்கணும்னு சொல்றாங்க. அது மட்டுமா சேலைய கட்டிக்கிட்டு வெளியே வாழன்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் அவங்களோட குணத்தை தானே காட்டுதாங்க. படிய ஆம்பளை தான் படிய இவன். ஏன் ஆம்பளை பொம்பளை மாதிரி சேலைய உடுத்தினா என்ன தப்பு இருக்கு? ஏன் பெரிய பொம்பளைன்னா அப்புறம் பெருசா நல்லா சொல்லிட்டு அப்புறம் பொம்பளைங்களுக்கு மதிப்பே கொடுக்கறது கிடையாது. ஆம்பளை தான் படிய இவன் அப்படின்னு காட்டிக்கிறோம். அப்படிதானே? நான் அப்பெல்லாம் இருக்க மாட்டேன். நான் ஜான் சித்தப்பா மாதிரி தான் இருப்பேன் தெரியுமா? ஸ்கூல்ல எல்லாரும் உன்னை கிண்டல் பண்ணுவாங்கண்ணே. யாரு கிண்டல் பண்ணுவா? அவங்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. அவங்க என்னட்டு கிண்டல் பண்ணிடப்படாங்க? சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காத தெரியுமா? ஆணும் பெண்ணும் சரி சமம்னு வெறும் வார்த்தையில சொல்லக்கூடாது. அது மனசுல இருந்து வரணும். வீட்டிலே படிச்ச பொண்டாட்டிய மடிக்கிறோம், அம்மாவை மடிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் வெளியே வந்து சண்டையில மட்டும் ஏலே நீ பொம்பளை மடி சேலைய கட்டிக்கோ, பொம்பளை மடி வலையில போட்டுக்கோ அப்படின்னு ஏன் பேசுறோம்? அப்போ பொம்பளங்கடவும் கீழே இருக்கா அப்படிங்கிற நினைப்பு அப்படித்தானே? இங்க பாரு, நீ என் தங்கச்சி, அவளும் என் தங்கச்சி. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு சரி சமம் தான். நான் எப்பவும் அப்படித்தான் பார்ப்பேன் தெரியுமா? சூப்பர்ண்ணே. ஆம்பளை தான் வசதி, பொம்பளை தான் குறைவு அப்படிலாம் கிடையாதுண்ணே. எல்லாரும் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்போ பொம்பளைங்க ஃப்ளைட் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, ஏன் விண்வெளிக்கே போயிட்டு வந்திருக்காங்க. அதை விட பொம்பளைங்களுக்கும் எல்லா வேலையும் தெரியும். அவங்களும் ஒன்று குறைஞ்சவங்கன்னு நிரூபிக்கிறதுக்கு வேற என்னென்ன வேணும்? ரெண்டு பேருமே சரி சமம் தான் தெரியுமா? இங்க பாரு டீச்சர் பாப்பா, நீ என் தங்கச்சி. எனக்கு என்ன உரிமை இருக்கோ அது உனக்கும் உண்டு. நீ சரி சமமானவ. இங்க பாரு, நீ என் கூட எப்பவும் டிராவல் பண்ணணும். நானும் நீயும் சரி சமம். இந்த வீட்டில் மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும். இங்க பாரு, கம்பெனில மேனேஜர் பதவி கொடுத்தாலும் அது பக்கத்துல நீயும் ஒரு மேனேஜர் அப்படின்னு உனக்கு ஒரு சீட் போட்டு இடம் ஒதுக்கி இருப்பேன் தெரியுமா? ஆடினே, நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ அண்ணன் சூப்பர் அண்ணன் தெரியுமா? இங்க பாரு, நீயும் நானும் எப்பவும் சரி சமம். ஆனா என் பூடிய கலவண்டு திங்கிறத மட்டும் நிறுத்திக்கோ சரியா? அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் கலவண்டு திங்கிறது தெரியுமா? பின்ன எனக்கு ஒரு டவுட். நம்ம அம்மா என்னத்துக்கு ஆபீஸ்க்கு போக மாட்டேங்குது, அப்பா மட்டும் போகுது? அது வாட்டி பாப்பா, அப்பா எத்தனையோ தடவை அம்மாவை கூப்பிட்டு பார்த்துச்சு. ஆனா அம்மா வாட மாட்டேன்னு சொல்லிட்டு, அம்மாக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியுமா? அதான் அப்பா சரி நான் போறேன், நீ வேணா வராம இருன்னு சொல்லிட்டு தெரியுமா? சூப்பர்ண்ணே, நீ தான் என் அண்ணே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான் கிடைக்க போகுது தெரியுமா? நீ இங்க என்ன பேசுறியோ அங்கேயும் அதே பேசு. பிரின்சிபல் அடண்டே போயிடணும். சரி டி பாப்பா, தேங்க்ஸ் டி. ஆல் தி பெஸ்ட். டி ஜெனி பாப்பா, மழை வருதான் பாருடி. சரி நான் பாக்கறனே. என்ன நக்குலா? போ போய் சாப்பிட்டுட்டு கிளம்பு. சரி டி பாப்பா. என்னங்க இது? இவ்வளவு கோவமா உங்ககிட்ட பேசிட்டு போறா? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கா. நீங்க என்னன்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம அவங்க அப்பா உயிரோட இருக்காருங்க. என்னங்க இது புதுசா இதையே கிளப்புறா? இடு மகா, அவ இப்படி பேசி நான் பார்த்ததே இல்ல. அவ சொல்றது ஒருவேளை உண்மையா இருக்குமோ? மாமா உயிரோட இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. என்ன ஏதுன்னு தெரியல. அப்பா கிட்ட போய் விசாரிச்சாதான் தெரியும். அவ ஏதோ கோபத்துல பேசுறா, நீ தப்பா எடுத்துக்காத. அவ உன்னை பார்த்து நீங்க எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னது எனக்கு மனசுக்கு சங்கடமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்ய, அவ ஏதோ பிரச்சனையில இருக்கா. எனக்கு புரியுது நீங்க சொல்றதெல்லாம். ஆனா என்ன சொன்னதை பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா உங்களை அவ பேசிருக்க கூடாதுங்க. நீங்க எல்லா நிலையிலயும் அவளுக்கு துணை நின்றுருக்கீங்க. உங்க அம்மாவை எதிர்த்துட்டு எல்லா நேரமும் அவ கூட இருந்திருக்கீங்க. ஆனா அவ உங்களை அவமானப்படுத்துற மாதிரி அப்பாவை தேடி கொடுத்துட்டு அப்புறமா என்கிட்ட பேசுங்கிறா. என்னங்க குணம் இது? மகா, நீ தப்பா பேசுற. அவ மனநிலையில இருந்து நீ பேசி பாரு. இத்தனை வருஷம் அவ அப்பாவை பிரிஞ்சு அதுவும் இங்க இருந்து குட்டுப்பட்டுட்டே இருந்திருக்கா. இப்ப அப்பா உயிரோட இருக்காருன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இவ்வளவு ஆவேசப்படுறா. என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்காம பேசாத. ஏங்க எனக்கு என் புருஷனை பேசினா கோவம் வராதா? அதுவும் இல்லாம அவ உங்களோட சின்னவ. அது எப்படி இப்படி எல்லாம் பேசலாம்? இங்க பாரு, உனக்கு உன் புருஷனை பத்தி பேசினா மட்டும் கோவம் வருது. ஆனா அவன் நிலைமைய கொஞ்சம் அது நினைச்சு பாத்தியா? அவங்க அப்பாவை விட்டு அவங்க அம்மாவை பிரிஞ்சு இத்தனை வருஷம் இங்க இருந்து எங்க அம்மா அவளுக்கு ஆதரவு கொடுக்காம ஒவ்வொரு நிலையிலயும் அவளை குத்தி காட்டி பேசிட்டு இருந்திருக்காங்க. இப்ப அவளுக்கு உண்மை தெரிய ஆரம்பிச்சதும் எவ்வளவு கோவம் வரும்.
அப்ப முதல்ல என் அப்பாவை தேடி கொடுன்னு அவ என் மேல உள்ள உரிமையில தானே கோபப்படுறா. அதை புரிஞ்சுக்கோ. சரிங்க, எல்லாத்தையும் விடுங்க. இப்ப அவரு உயிரோட இருக்காரு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம், என்ன சாட்சி இருக்கு? எங்க போய் கேக்குறது, எப்படி தேடுறது? அதுதான் மகா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை அப்பாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும், அப்பாக்கு தெரியாமலா இருக்கும். அதுதான் என்ன ஏது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, அப்பா கிட்ட எப்படி கேக்குறதுன்னு முடிச்சிட்டு இருக்கேன். நீ சும்மா தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. நான் எங்க குழப்பிக்கிறேன்? அவங்க அப்பா உயிரோட இருந்தா அதுல சந்தோஷம் எனக்கும் தான். உங்க தங்கச்சி சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கேடு கட்டவா இல்லை. அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஆனா உங்ககிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தான் எனக்கு புரியல. அதுதான் என்னோட கோபமே, வேற எதுவும் இல்லைங்க. நீங்க எல்லாரும் ஒரே குடும்பமா ஒத்துமையா, ஐயோ நீங்க எல்லாரும் இல்ல, நாம எல்லாரும் ஒரே குடும்பமா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதுவும் இல்லாம அவ இப்படி சங்கடப்பட்டுட்டு இருக்கும்போது மனசு சங்கடமா தானே இருக்கு. அவ வளர்க்கப்ப நாம எல்லாரும் சந்தோஷமா நடத்தணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவ இப்ப என் அப்பா வந்தாகணும், அதுக்கப்புறம் தான் எல்லாங்கிறா. அவரை எங்க போய் தேடுறது, எப்படி தேடுறது, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு. எனக்கு புரிஞ்சிருச்சு மகா. எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. உண்மையிலேயே அவரு எங்கேயோ இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அப்பா கிட்ட எல்லாம் கேட்டா உண்மை வெளிவரும். கண்டிப்பா அப்பா எதையோ மறைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னங்க நீங்க, ஏங்க உங்க அப்பா மறைக்கணும்? இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவ அப்பா எங்கேயோ இருக்காருன்னா கொண்டாந்து அவ முன்னாடி நிப்பாட்ட வேண்டியதானே. அதை விட்டு போட்டு அண்ணனுக்கு தங்கச்சிக்கும் இப்படி சண்டையை எடுத்து விட்டு வேடிக்கையா பார்க்க முடியும்? எனக்கு உன் நிலைமை புரியுது மகா. கொஞ்ச நாள் பொறுமையா இரு. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்ட, இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருக்க மாட்டேன். கண்டிப்பா அவங்க அப்பா, அதாவது என் மாமா கண்டிப்பா வருவாரு. நாம எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கத்தான் போறோம். ஆனா எதுக்காக அப்பா இப்படி யாருக்காக பயந்துகிட்டு இப்படி அவரை ஒளிச்சு வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியணும். நான் போய் அப்பாட்ட பேசிட்டு வரேன். ஏய் ஜான், ஜான். அப்பா உள்ள வாங்கப்பா. சாரிடா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஐயோ மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க எப்பனாலும் எங்க ரூமுக்கு வரலாம். என்ன மாமா? ஜான், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வெளியே போலாமா? சரிப்பா, இப்ப வரேன். சரிடா, நான் கார்ல வெயிட் பண்றேன், வா. சரிப்பா. சாரி மகா, அப்பா ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரு. நான் வெளியே போயிட்டு வரேன், சரியா? ஐயோ இதுல என்னங்க இருக்கு? அவர் உங்ககிட்ட ஏதாவது தனியா பேசணும்னு நினைக்கலாம். நான் இருக்கிறது தொந்தரவா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த வீட்டுல பேச வேண்டாம்னு நினைச்சிருப்பாரு. நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் மகா. இதுல என்னங்க இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. சரி மகா.